Hi guys, welcome back to our channel. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு வந்து வீடியோட தம்ப்நெயில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வந்து நான் என்னென்ன பேப்பர் யூஸ் பண்ணுறேங்கிறத இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் ஜாஸ்தி இருக்கிற பேப்பர்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பேப்பர்ஸ் தான் 100-500 தான் இந்த நான் யூஸ் பண்ணுற ட்ராயிங் பேப்பர்ஸ் எல்லாமே. ஸோ அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ரிவ்யூலாம் கொடுக்கல. நான் என்னெல்லாம் ட்ராயிங் பேப்பர் யூஸ் பண்ணுறேனோ அந்த ஜிஎஸ்எம் அதோட டெக்ஸ்டர் அந்த இதெல்லாம் பற்றி நான் வந்து சும்மா மேலோட்டமாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து நான் என்ன மாதிரி பேப்பர்லாம் யூஸ் பண்ணுறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டியூட்டர்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பிரிஸ்டல் பேப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் அல்ட்ரா ஸ்மூத் பேப்பர். இது வந்து 12 ஷீட்ஸ் வருது. A4 சைஸ் தான். A4 சைஸில் இது பார்த்தீங்கன்னா 250 GSM. ஸோ GSMனா என்ன அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நான் வந்து இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். GSMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரோட திக்னஸ் தான். எந்த அளவுக்கு பேப்பர் கெட்டியாக இருக்கோ GSM அதிகமாக பேப்பரோட அந்த திக்னஸும் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகும். GSM கம்மியாகச்சுன்னா இப்போ வந்து பேப்பரோட அந்த திக்னஸ் வந்து கம்மியாகும். இப்போ வந்து GSM வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 250 GSM. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து GSM கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் வந்து காமிக்கிற எல்லா பேப்பரில் வரைஞ்ச ட்ராயிங்ஸுமே உங்களுக்கு வந்து சைடில் ஷோ ஆகும். ஸோ அது பாருங்கள். எல்லா பேப்பருக்குமே நான் வந்து சைடில் ஒரு ட்ராயிங் தரேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரிஸ்டோ பேப்பர் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப் பேப்பர். இது வந்து ஹெவி வெயிட் மீடியம் சர்ஃபேஸ் பேப்பர். இது வந்து பார்த்திங்கன்னா 12 ஷீட் வருது. A4 சைஸ் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து 200 GSM. அது வந்து 250, இது வந்து 200. ஸோ இப்போ இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பேப்பர் வாங்கும்போது எப்போவுமே வந்து A3 வாங்குங்க. ஸோ A3 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீங்கள் A4ஆகவும் மாற்றிக்கலாம், A5ஆகவும் மாற்றிக்கலாம். இது A4 வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து A5 மட்டும்தான் மாற்ற முடியும். அது வந்து A3 மாற்ற முடியாது உங்களால். இதே நீங்கள் A3 வாங்கினீங்கன்னா A4 கட் பண்ணிக்கலாம், A5ஆகவும் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து A3 வாங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா A4 தான் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்த டைம் வந்து நான் A3 வாங்கணும். என்கிட்ட A3 அந்தளவுக்கு இல்லை. நான் A3 உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. காய்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் பார்த்தாலே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸாக டெக்ஸ்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் பேப்பர். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர்லாம் இருக்குது. ஸோ நான் அப்படியே காமிச்ச ட்ராயிங் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்மூத் பேப்பர். அதில் வந்து அந்தளவுக்கு வந்து டெக்ஸ்டர் இருக்காது. ஆனால் இருந்தாலும் அதில் இருந்தாலும் அந்தளவுக்கு இருக்காது. நான் இப்போ உங்களுக்கு அதுவும் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா GSM அதோட கம்மியாகவே தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதோட 50 GSM இது வந்து கம்மி தான். கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த பேப்பர் பொறுத்தளவுக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேப்பருமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து அல்ட்ரா ஸ்மூத் பேப்பர், ஒன்று வந்து மீடியம் சர்ஃபேஸ் பேப்பர். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிரிஸ்டோ தான். ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அந்த டெக்ஸ்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொரு பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐவரிங்கிற அந்த பிராண்டிங் வந்து இதில் இல்லை. இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஐவரி பேப்பர் தான். ஸோ நான் இப்போ காமிக்கிற எல்லா ட்ராயிங் பேப்பரோட லிங்க்குமே நான் வந்து கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இது உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இது வந்து எப்படியும் ஒரு 200-210 GSM அந்த மாதிரி தான் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்னஸாக இருக்கும். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கலர் ட்ராயிங் யூஸ் பண்ணலாம். ஸோ போன வீடியோ நீங்கள் அப்துல் கலாம் சார் ட்ராயிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் தான் ட்ரா பண்ண ஐவரி ஷீட்டில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்டர்ஸே இருக்காது சொல்லப்போனால். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இதில் வந்து அந்தளவுக்கு டெக்ஸ்டரே இருக்காது. காய்ஸ் இந்த ஐவரி பேப்பர் பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். நான் கீழே வந்து லிங்க் தரேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கெட்ச் புக். இது வந்து பார்த்திங்கன்னா A5 சைஸோட கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து சைடில் அந்த கட்டு மாதிரி பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது நம்ம கிழிச்சு எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா 125 GSM பேப்பர். அந்த பேப்பர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு குயிக் ட்ராயிங்கில் நல்லா சூப்பராகவே இருக்கும். இந்த ஸ்கெட்ச் புக் பற்றின வீடியோவை நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அதுவும் வந்து கீழே லிங்க் தரேன். மறக்காமல் அதுவும் பாருங்கள். இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் அந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த ட்ராயிங் பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் பாருங்கள் இந்த ட்ராயிங் கலரும் இந்த ட்ராயிங்கில் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா ஸ்மூத்தான ஒரு பேப்பர் தான். பென்சில் ட்ராயிங் பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கலர் பென்சில் கொஞ்சம் அந்த டெக்ஸ்டர்லாம் கொஞ்சம் தெரியும்.
நீங்கள் பென்சில் ட்ராயிங் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா அங்கே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கேட்ரிட்ஜ் பேப்பர். நம்ம சேனலில் வந்து கேட்ரிட்ஜ் பேப்பர் பற்றின வீடியோ வந்து போட்டதில்லை. நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். இது வந்து பார்த்திங்கன்னா A3 சைஸு. ஸோ இது வந்து நான் பார்த்திங்கன்னா A4 சைஸாகவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஓப்பன் பண்ணல நான். இதே பேப்பர் தான் நான் வந்து A4 சைஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அது காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது அந்த பேப்பர். இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் தெரியும். ஸோ கேட்ரிட்ஜ் பேப்பர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஃப் பேப்பர் தான். அதை பற்றின வீடியோ நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் தெரியும். இது வந்து திக்னஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஐவரி ஷீட் அந்தளவுக்குலாம் இருக்காது. கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு திக்னஸ் கூட காமிச்சிட்டேன். எப்படி ஒரு 100 150 அந்த மாதிரி தான் இருக்கும் திக்னஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐவரியில் A3 சைஸு. நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஐவரி பேப்பர் காமிச்சிருப்பேன். அதே தான் அதில் A3 சைஸு. இதை வந்து நம்ம A4ஆகவும் வந்து கட் பண்ணிக்கலாம், A5ஆகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுவும் ஐவரி தான். ஆனால் ஐவரியோட இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், GSM ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா A4 சைஸ். இந்த ட்ராயிங் பேப்பர் வந்து வாட்டர் கலருக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிகில் ராயப்பன் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். பெயிண்டிங் வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். அது வந்து உங்கள் சைடில் போடுற பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலருக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த ட்ராயிங் பேப்பர். இப்போ நான் இந்த வாட்டர் கலருக்கு யூஸ் பண்ணுற ஐவரி பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் GSM ஜாஸ்தின்னு சொன்னேன்ல. ஸோ அந்த GSM ஜாஸ்தியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது வாட்டர் கலர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஊறாது பேப்பர். வந்து சில பேப்பரில் வந்து நார்மல் ஐவரி பேப்பரில் வந்து சீக்கிரமாக பார்த்திங்கன்னா ஊறிடும். இது வந்து அந்தளவுக்கு ஊறாது. இதே வாட்டர் கலர் பேப்பர்லாம் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஊறாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட அந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட்லாம். GSM எல்லாமே இந்த மாதிரி தான். அது ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மீடியமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தேவைங்கிற பேப்பர் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இதில் நான் வந்து இப்போ முன்னாடி காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு டெக்ஸ்டர் இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலருக்கு தான் முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹேண்ட்மேட் பேப்பர் பொறுத்தளவுக்கு. அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச பேப்பரில் வந்து நான் இது வரைக்கும் எதுவுமே ட்ரா பண்ணதில்லை. இப்போ இந்த இதில் வந்து நான் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு சைடில் பிக்சர் தெரியும். ஸோ அது வந்து நான் இந்த இப்போ செகண்டாக காமிக்கிறேன் பார்த்திங்களா, இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரா பண்ணியிருந்தேன், பெயிண்ட் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுமே ஹேண்ட்மேட் பேப்பர் தான். ஆனால் ரெண்டுமே குவாலிட்டி வேறு. ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா டெக்ஸ்டர் வேறு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து லைன்ஸாக இருக்கும். ரெண்டுமே வந்து வேறு மாதிரியான ஹேண்ட்மேட் பேப்பர்ஸ். ஒன்று வந்து திக்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னால் ட்ராயிங் பேப்பர் யூஸ் பண்ணுறேனோ அதை தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வேறு எதுவுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 500 அந்த ரேஞ்சை விட்டு வந்து தாண்டாது. ஏன்னா அந்தளவுக்கு அதுக்குள்ளே இருக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் வந்து ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினராக இருந்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ் கூட உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் வந்து கிளாஸ்மேட்டு, கேமல் அந்த மாதிரி ட்ராயிங் நோட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப்லேயே கிடைக்கும். அது என்ன ஒரு 50 rupees அதுக்குள்ளே தான் வரும், 30 rupees அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதுவும் வாங்க முடியாது. நீங்கள் வந்து நார்மல் அந்த A4 ஷீட்டு அதெல்லாம் வந்து இருக்கும். A4 பாண்ட் பேப்பர் பிரிண்ட் அடிக்கலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, நார்மல் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட்லாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 பைசா இல்லை ₹1 அந்த மாதிரி தான் வரும். அது வந்து நீங்கள் வாங்கி அதில் வந்து ப்ராக்டிஸ்லாம் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராயிங் பேப்பர்ஸ்லாம் வாங்கி நிறைய அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கில் இம்ப்ரூவாக நீங்கள் வந்து ட்ராயிங் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து வாங்குங்க. முன்னாடியே வந்து வாங்கி காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னால் யூஸ் பண்ணுறனோ இந்த பேப்பரோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அமேசான் லிங்க்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இதேமாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் டுட்டோரியல்ஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். குட் பை.